ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரசியலிருந்து வந்துடுவோம். ஃபஸ்ட்டு அதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் தொகுதியில் போட்டியிட போகிறது இல்லை, இளைய பெருமாள் அவருடைய மகன் ஜோதிமணி தான் போட்டியிடுவார் என அறிவித்திருக்காரு. அடுத்ததான் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, தாவேகா வேட்பாளர் அன்னை விஜய் சரவணன் வேட்புமனு திருப்பி அளிப்பு காரணம் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் விஜய் தலைமையிலான தாவேகா சார்பில் அன்னை விஜய் சரவணன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். வேட்புமனு திருப்பி அளிக்கப்பட்டதற்கான காரணத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த மனுவை வாங்கிய செந்தில் முருகன் அதிகாரி அதை முழுமையாக பார்க்கும்போது மனுவின் முன்பக்கம் நிரப்பி இருந்ததாகவும் ஆனால் இடையில் உள்ள பக்கம் நிரப்பப்படாமல் இருந்ததாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த மனுவை வேட்பாளரிடம் திருப்பி கொடுத்தார். மேலும் அந்த மனுவில் உள்ள அனைத்து பக்கங்களையும் சரியாக நிறைவு செய்து நாளை கொண்டு வருமாறு திருப்பி அனுப்பி வைத்தார்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, 6ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள். வேட்பாளர் அனைவரும் தங்களோட மனுவை பார்த்து பண்ணுமாறு சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு 5, திங்கட்கிழமையோட லாஸ்ட் டேட்டு. அதனால் எல்லா கேண்டிடேட்ஸும் போய் உங்கள் கட்சிக்கு சார்பாக பதிவு பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 7 இடங்களில் வெயில் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 104.54 வரைக்கும் பதிவாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் மகன் என்னிடம் பிடிபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அமெரிக்க விமானியின் தாய்க்கு ஈரான் பதில். அமெரிக்க விமானி போர்க்கைதிகளை எப்படி கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்துவது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும் என ஈரான் கூறியுள்ளது. இது என்ன காரணம்னா, இதனுடைய முழுமையான அர்த்தம் என்னென்னா, போரில் பிணைய கைதிகளாக பல பேர் மாட்டுவாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொடுமை பண்ணுறதை தான் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரானுக்கு கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்த தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அமெரிக்கர்கள் தவறான முறையில் நடந்து கொள்வதை வன்மையாக நான் கண்டிச்சுக்கிறேன். என்னோடய சேனல் நான் கண்டிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஊட்டியில் பைக்காரா படகு இல்லத்தில் மின் மோட்டார் படகுகள் இயக்கம், சுற்றுலா பயணிகள் வரவேற்பு. இது ஒரு முக்கியமான நியூஸுங்க. இன்றைக்கி அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போனால், போட்டியா இல்லையா, கடைசி நேரத்தில் திடீர் யோசனையில் திருமாவளவன் இருப்பதாக சமீபத்தில் நம்ம சேனலுக்கு தகவல் கிடைத்திருக்கு. என்னை மட்டும் குறிவைப்பது ஏன், ராகவ் சந்தா ஆதங்கம். அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிணற்றில் துணித்து வைக்க சென்ற பாட்டி பேரன் பேத்தி உயிரிழப்பு. கிணற்றில் தவறி விழுந்து தஸ்வந்த் மற்றும்